Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஃபுஜியாமா சோலார் பவர் சிஸ்டம்ஸ் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2017ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து சோலார் மாடியூல்ஸ், பிசியூஸ் அண்ட் பேட்டரிஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. கரண்டா மெயின்டைன் பண்ற போர்ட்ஃபோலியோன்னு பாத்தீங்கன்னா சோலார் இன்வெர்டர்ஸ், ஹோம் பிசியூஸ், சோலார் பேனல்ஸ், சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட், சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் இன்வெர்டர் பேட்டரிஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுல லித்தியம் அயான் அண்ட் டியூப்லர் பேட்டரிஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் யூபிஎஸ் சிஸ்டம்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு டோட்டலா 522 ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் இருக்கு, 725 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், 5546 டீலர்ஸ் அண்ட் 1100 எக்ஸ்க்ளூசிவ் ஷாப் பிரான்ச்சைசிஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனில லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல 602 பிளஸ் குவாலிஃபைடு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியால மட்டுமே 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் ரீஜன்ல இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி லொகேட் ஆகிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை யுஎஸ்ஏ, ஏஷியன் கண்ட்ரீஸ், பங்களாதேஷ் அண்ட் யுஏஇ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது சோலார் பேனல்ஸ்ல இருந்து மட்டுமே 46.96% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. பேட்டரிஸ்ல இருந்து 20.58, இன்வெர்டர், சார்ஜர் அண்ட் யூபிஎஸ்ல இருந்து 29.83% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதர் செக்மெண்ட்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து சோலார் பேனல்ஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 156.34 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னாலும் 368.81 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல ஸ்லைட்டா அதிகமாக இருக்கு. இது வந்து ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 216 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 228 ரூபீஸ் பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட எண்கால நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 5.59 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 40.79 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை சோலார் மாடியூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 42.87 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவும் ஸ்டாக் பிஇ ரேஷியோவும் ஆல்மோஸ்ட் சேம் லெவல்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஐபிஓல நியூட்ரல் பிரைசிங்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 8023 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 10.15% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த சோலார் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியிலையும் மார்ஜின் 10% மேல மெயின்டைன் பண்றது ரொம்பவே பாசிட்டிவான பாயிண்டா நான் பாக்குறேன். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து 39.40% அளவுக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ல மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 41.01% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15% மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.87 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 39.40% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிலீஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்தது இல்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம்.
சோலார் மாடியூல்ஸ், பேனல்ஸ் அண்ட் பேட்டரிஸ் மேனுஃபேக்சர் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ்னு பாத்தீங்கன்னா வாரி எனர்ஜிஸ், பிரீமியர் எனர்ஜிஸ், எக்ஸிகாம், டெலி சிஸ்டம்ஸ் அண்ட் இன்சுலேஷன் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் எல்லாமே சோலார் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் பண்ணாலும் பேட்டரி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் பண்றது இல்ல. ஸோ இந்த கம்பெனிக்கு இதுல ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல சோலார் பேனல்ஸ் அண்ட் பேட்டரிஸோட டிமாண்ட் வந்து இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய இவி ரிலேட்டட் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே லித்தியம் அயான் பேட்டரி ரொம்பவே தேவைப்படும். இங்க பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 31 ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது லித்தியம் பேட்டரி மார்க்கெட் சைஸ் வந்து 34.2% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குமே இந்த அளவுக்கு CAGR டிமாண்ட் வந்து நான் பார்த்தது இல்ல. சோ அந்த அளவுக்கு லித்தியம் அயன் பேட்டரி இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆக போகுது. சோ இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனியோட நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ நவம்பர் 13 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 17 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹1 per ஷேர். ஒரு லாட்டுக்கு 65 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 8 to 8 crores அண்ட் இதுல 600 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நவம்பர் 18 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து நவம்பர் 20. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 99.67% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 87.88% மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயர்க்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா ஃபுஜியாமா பவர் சிஸ்டம்ஸ் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட்ல ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல 3rd டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். 3rd டே நூன்ல என்னோட டிசிஷனை நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.